ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷை புதுசாக கற்றுக்கிட போகிறீங்க, பேச ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இங்கே நான் 10 சிம்பிளான நம்ம டெய்லி அடிக்கடி பேசக்கூடிய வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் வச்சு எப்படிலாம் தமிழில் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசுவோமோ, குட்டி குட்டி சென்டென்ஸ்லாம், அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ரைட் நவ் அப்படின்னா இப்போவே. ரைட் நவ் அப்படின்னா இப்போவே. இப்போவே ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா? இப்போயே எனக்கு கால் பண்ணு, இப்போயே அங்கே போ சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, செகண்ட் பாருங்க. ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து. ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து. தேர்ட் பாருங்க. ஹவ் அப்படின்னா எப்படி. ஹவ் அப்படின்னா எப்படி. வாண்ட் அப்படின்னா வேண்டும். ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா வாண்ட் அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா? எனக்கு தண்ணி வேணும், எனக்கு பென்சில் வேணும், எனக்கு பேனா வேணும், எனக்கு பணம் வேணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வாஸ் அப்படின்னா இருந்தது. வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். நீட் அப்படின்னா தேவை. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா நீட் வச்சுக்கலுங்க. ஓகேங்களா? ஐ நீட் ஃபுட், எனக்கு சாப்பாடு தேவை, எனக்கு பணம் தேவை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். ஹியர் அப்படின்னா இங்கே. ஹியர் அப்படின்னா இங்கே. லெட்ஸ் அப்படின்னா சேர்ந்து. நம்மளாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம போகலாம், நம்ம சாப்பிட்லாம், நம்ம தூங்கலாம், நம்ம படிக்கலாம், நம்ம சமைக்கலாம், நம்ம விளையாடலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, ஸ்டில் அப்படின்னா இன்னும். அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்கோம், அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு ஏன் இந்த 10 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் 100 வேர்ட்ஸ்க்கான வீடியோ வேணும் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கான்செப்ட் இங்கிலீஷில் இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 10 பண்ணலாம் அப்படின்னா காமெண்ட்டில் ஐ வாண்ட், ஐ நீட் பண்ணலாம், செய்யலாம், வீடியோ பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு என்ன நீங்கள் என்ற சொல்ல நினைக்கிறவங்களோ காமெண்ட்லேயே நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 10 வேர்ட்ஸை வச்சு நிறைய குட்டி குட்டி சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசி கற்றுக்கலாம். வீடியோ கவனமாக கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இந்த 10 வேர்ட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டென்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை வச்சு உங்களால் சென்டென்ஸ் பேச முடியும். இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போவே எனக்கு கால் பண்ணு. ஒரு விஷயத்த உடனே இப்போவே செய் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம எப்படி பேசணும்னு பார்க்கலாம். அவசரமாக சொல்கிறோம், எனக்கு இப்போவே கால் பண்ணு எனக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லல? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்கிறோமோ அதை பேசிட்டு ரைட் நவ் அப்படிங்கிறத கடைசி சொல்லிடுங்க. இப்போவே எனக்கு கால் பண்ணு. கால் மீ. கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. எப்போவே. இப்போவே. இப்போவே அப்படின்னா ரைட் நவ். கால் மீ ரைட் நவ். கால் மீ ரைட் நவ். இப்போவே எனக்கு கால் பண்ணு. அடுத்து பாருங்க. இப்போவே அதை செய். டிலே பண்ணாத, இப்போவே அதை செய். இன்னும் ஒரு நேரத்தில் முடிக்கணும், இப்போவே அதை செய் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். அதை செய். டூ இட். டூ இட் அப்படின்னு சொல்லலாம், டூ தேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? டூ இட், அதை செய். எப்போ? இப்போவே. ரைட் நவ். டூ இட் ரைட் நவ். இப்போவே அதை செய். தேர்ட் பாருங்க. இப்போவே அங்கே போ. ஏதோ அவசரம், டக்குன்னு அங்கே போய் தான் ஆகணும் சொல்கிறோம். இப்போவே அங்கே போ, அவனை போய் பாரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போவே அங்கே போ. எப்படி சொல்லலாம்? அங்கே போ. போ அப்படின்னா கோ. எங்கே? அங்கே. அங்கே அப்படின்னா தேர். கோ தேர். அங்கே போ. எப்போ? இப்போவே. ரைட் நவ். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ இப்போவே இங்கே வா எப்படி சொல்லலாம்? இப்போவே இங்கே வா. சிம்பிள் தான். கம் ஹியர். இங்கே வா. எப்போ? இப்போவே. ரைட் நவ்.
go there right now, come here right now. go there, come here. ரெண்டுக்கு அப்புறம் ரைட் நவ் அப்படிங்கிறத பேச போகிறீங்க. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். பாருங்களேன். இந்த தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பாருங்கள், ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாப் வச்சு நம்ம நிறைய வித்தியாசமான சென்ஸ்லாம் நிறைய பேசுவோம். பட் அதுலேருந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது ஒருத்தங்க ஒரு செயலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த செயலை நம்ம உடனே நிறுத்துன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அழுதுகிட்டே இருப்பான், அழுறதை நிறுத்துப்பா. பேசிகிட்டே இருப்பான், பேசுறது நிறுத்துப்பா சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு செயலை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு நிறுத்துன்னு சொல்கிறது தான் எப்படின்னு பேசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசுகிறத நிறுத்து எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நிறுத்து அப்படின்னா ஸ்டாப். எதை செய்கிறது நிறுத்த சொல்லியிருக்கோம்? பேசுவதை. அப்போ இந்த பேசுகிற அப்படிங்கிற வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? எங்கெல்லாம் ஸ்டாப் வச்சு பேசுகிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஸ்டாப், ஸ்டாப் டாக்கிங், பேசுகிறத நிறுத்து. அடுத்து பாருங்கள், அழுறதை நிறுத்து, அழுவதை நிறுத்து. சிம்பிள் தான். ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். தயவுசெய்து யாரும் அமைதியாக இருக்காதீங்க. எப்படி சொல்லலாம்? ஸ்டாப். சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. க்ரைங், அழுறதை நிறுத்து. நெக்ஸ்ட் சிரிக்கிறத நிறுத்து. நானே இங்கே பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், என்னை பார்த்து சிரிச்சிட்டே சிரிக்கிறத நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்களா? சிரிக்கிறத நிறுத்து. ஸ்டாப் லாஃபிங். க்ரை அப்படின்னா அழுறது, லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே. பேசுகிறத நிறுத்து, அழுறதை நிறுத்து, சிரிக்கிறத நிறுத்து. இதெல்லாம் சிம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸு பேசுங்க. படிக்கிறது நிறுத்து, டிவி பார்க்குறது நிறுத்து, விளையாடுறத நிறுத்து. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை வச்சு 10 சென்டென்ஸ் பேச முடியும் அப்படின்னா அந்த 10 சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா காமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் காமெண்ட் ரீட் பண்ணி பார்க்கும்போது அது அவங்களுக்கு புதுசாக இருக்கும், அவங்க அதை கற்றுக்கிடுவாங்க. இங்கே நான் மட்டும் டீச்சர் கிடையாது, பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஆசிரியரை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெண்ட்டில் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை மற்றவங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். பாருங்களேன். இந்த தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நம்ம 2 பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ஹவ் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன். எப்படி செய்கிறது, எப்படி போகுது, எப்படி பேசுவது, எப்படி சமைப்பது, எப்படி கேட்பது, எப்படி விளையாடுவது. அதாவது இது நம்ம எங்கே கரெக்டாக பேசுவோம் அப்படின்னா, ஒரு செயலை நமக்கு செய்ய தெரியாது, மற்றவங்க கிட்டே போய் அந்த செயலை எப்படி செய்வது அப்படின்னு கேள்வியாக கேட்கும் போது தான் எப்படி கேட்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள். ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க, செய்ய தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்போம். பார்த்தீங்களா? நீங்கள் இது எப்படிங்க செய்கிறது? ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியாது. கேட்போம், இங்கே இதுக்கு எப்படிங்க போகிறதுங்க? புரிஞ்சா? இப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது, எப்படி பேசுகிறது? ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி பேசுகிறது? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஓகேங்களா? ஓகே. எப்படி கேட்கலாம்? எப்படி செய்வது அப்படின்னா பாருங்களேன். ஹவு டு டூ, எப்படி செய்கிறது? ஹவு டு டூ திஸ் ஒர்க், இந்த வேலை எப்படி செய்கிறது? ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். எப்படி போகுது, எப்படி போகுது, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். ஹவு டு கோ, எப்படி போகுது, அங்கே எப்படிங்க போகுது? ஹவு டு கோ தேர். அடுத்து பாருங்கள். எப்படி பேசுவது, எப்படி பேசுவது, எப்படி சொல்லலாம்? ஹவு டு ஸ்பீக், எப்படி பேசுவது. இங்கிலீஷ் எப்படிங்க பேசுகிறது? ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ். அவ்வளோதான், முடிச்சு. இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸு கேள்வியாக கேட்டு பாருங்களேன். எப்படி சமைப்பது, நம்ம யூடியூப்பில் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹவு டு குக். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா, ஹவு டு குக் பிரியாணி. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி செய்வது, எப்படி சமைப்பது. அங்கே தான் நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
ஓகே, நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு என்ன சென்டென்ஸ்லாம் தெரியுதோ, எவ்வளோ சென்டென்ஸ் தெரியுதோ காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸாவது என்ன பண்ணுங்கன்னா வாயத்தை வந்து பேசுறீங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பாருங்களேன், வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு கேளுங்க. ஐ வாண்ட் என்ன வேணுமோ அதை பேசுறீங்க, அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு காஃபி வேண்டும், எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் காஃபி. ஐ வாண்ட் காஃபி, எனக்கு காஃபி வேண்டும். இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம சொல்லணும், காஃபி போறியாப்பா, காஃபி வேணும் எனக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சுங்க. சின்ன பிள்ளைங்க பார்க்குறீங்க அப்படின்னா அம்மா கிட்டோ அப்பா கிட்டோ காஃபி டீ கேட்கணும் அப்படின்னா அம்மா ஐ வாண்ட் காஃபி, ஐ வாண்ட் டீ அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், எனக்கு நீ வேண்டும். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்டே கண்டிப்பாக சொல்லுவோம் எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு. சிம்பிள் தான். ஐ வாண்ட் எனக்கு வேண்டும், யார்? நீ. நீனா யூ, தட்ஸ் ஆல் தான். அடுத்து பாருங்கள், எனக்கு தண்ணீர் வேண்டும். வீட்டில் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம் அல்லது வேலை பார்த்துட்ருக்கலாம், தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போதும் அப்படி இதையும் சேர்த்து சொல்லுங்கள். எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொண்டு வாப்பா. ஐ வாண்ட் வாட்டர், தட்ஸ் ஆல். ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணீர் வேண்டும். ஈஸியாக இருக்கா? இங்கே என்னால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 3 சென்டென்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுது. நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம்ல, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வாண்ட் வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் தெரியுதோ, எனக்கு 5 சென்டென்ஸ் தெரியும் அப்படின்னா 5 சென்டென்ஸை ப்ளீஸ் தயவுசெய்து வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியே முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ கீழே காமெண்ட் இருக்கும், அந்த காமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் காஃபி, ஐ வாண்ட் டீ. புரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ வாண்ட் வச்சு என்னென்னலாம் சென்டென்ஸ் உருவாக்கி பேச முடியுமோ காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் கொடுக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் வாயை திறந்து பேசணும், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்க, அது நன்றாக இருந்தது. இருந்தது அப்படின்னா வாஸ் அப்படின்னு சொல்லும். அது நல்லா இருந்துச்சு, படம் எப்படிப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான், அது எப்படி இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இட் வாஸ் குட். இட் வாஸ் குட், அது நல்லா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இட் அப்படின்னா அது, வாஸ் அப்படின்னா இருந்தது, குட் அப்படின்னா நன்றாக. அடுத்து பார்க்கலாமா, அது எளிதாக இருந்துச்சு. எக்ஸாம் எப்படிப்பா இருந்துச்சு, எங்க அது ஈஸியாக இருந்துச்சுங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா? எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அது ஈஸியாக இருந்துச்சு. சிம்பிள் தான். இட் வாஸ் ஈஸி, அது ஈஸியாக இருந்துச்சு. ஆன்சரை சொல்கிறீங்களா, காமெண்ட்டில் சொல்கிறீங்களா? வெரி குட், சூப்பருங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க, அது மோசமாக இருந்துச்சுங்க. அது மோசமாக இருந்துச்சு. இட் வாஸ் பேட். இட் வாஸ் பேட், அது மோசமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பார்க்கலாமாங்க, பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், தயாராக இரு, நான் வருவேன், ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? தயாராக இரு. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஆன்சரை ப்ளீஸ் தயவு செய்து எனக்காக பேசுங்க. நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வீடியோ பண்ணுறேன். நீங்கள் பேசணும். ஓகேங்களா? ஓகே, யாரும் அமைதியாக இருக்காதீங்க. ஓகே, பாருங்களேன், தயாராக இருந்தால் எப்படி சொல்லலாம்? பி ரெடி, தயாராக இரு. கவனமாக இரு தம்பி, கவனமாக இருப்பா, போகும்போதெல்லாம் கவனமாக போ சொல்ல பார்த்தீங்களா? கவனமாக இரு. பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், சந்தோஷமாக இரு. பி ஹாப்பி, எப்போதும் சந்தோஷமாக இரு. ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு அப்படியே சென்டென்ஸை நம்மளால் பேச முடியுங்க. வி கேன் ஸ்பீக், நம்மளால் பேச முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அத்தியாவசியமாக கண்டிப்பாக அது தேவை அப்படின்னா நீட் வச்சுக்கலுங்க. ஓகேங்களா? தேவையில்லை, விருப்பப்படுறீங்க, வேணும் அப்படின்னா வாண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்களேன், எனக்கு உதவி தேவை, வேறு வழியே இல்லை, எனக்கு ஹெல்ப் கண்டிப்பாக அந்த டைமில் தேவை அப்படிங்கிறப்ப எப்படி கேட்கலாம்?
எனக்கு உதவி தேவை. எனக்கு ஐ தேவை நீட். என்ன தேவை? உதவி. ஹெல்ப் ஐ நீட் ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். இப்போ எனக்கு உன்னுடைய உதவி தேவை அப்படின்னா ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். அடுத்து பார்க்கலாமா? எனக்கு பணம் தேவை. அப்படி டைப் பண்ணுங்கள், காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஐ நீட் மணி. ஐ நீட் மணி. எனக்கு பணம் தேவை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஓய்வு தேவை. ரொம்ப டயர்ட், பயங்கர டயர்டாயிடுச்சு. ஓகேங்களா? திருப்பி வேலை பார்க்க சொல்கிறேங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு ரெஸ்ட்டு தேவை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ நீட் ரெஸ்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த மாதிரி நீட் வச்சு உங்களுக்கு எவ்வளோ சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச முடியுமோ ப்ளீஸ் தயவுசெய்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட்டில் கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம அடிக்கடி பேசுவோம். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 2000 சென்டென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? பிடிஎஃப், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். அந்த பிடிஎஃப்குள்ளே இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இங்கே அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லும். இங்கே அப்படின்னா ஹியர். பாருங்களேன், இங்கே வா. இதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் சொல்லி கொடுத்துருக்கோம், அடிக்கடி பேசுவோம். ஓகே, எப்படி பேசலாம்? இங்கே வா அப்படின்னா கம் ஹியர். என்ன செயலை செய்ய சொல்கிறீங்களோ அந்த செயலை ஃபஸ்ட்டு போட்டு பேசிடுங்க, இடத்த செகண்ட் போட்டு பேசிடுங்க, முடிஞ்சு. இங்கே நெல் எப்படி சொல்லலாம்? இங்கே நெல் அப்படின்னா ஸ்டாண்ட் ஹியர். ஸ்டாண்ட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், இங்கே உட்காருனா எப்படி சொல்லலாம்? சிட் ஹியர். இங்கே உட்காரு. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே சென்டென்ஸை அப்படியே நீங்கள் மாற்றலாம். அங்கே வா, அங்கே நில்லு, அங்கே உட்காரு. சிம்பிள் தான். அங்கே ஹியர் அப்படிங்கிற இடத்துல தேர் அப்படின்னு போட்டு பேசுங்க. கம் தேர், ஸ்டாண்ட் தேர், சிட் தேர். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படியே தாங்க ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்மளால் பேச முடியும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், லெட்ஸ் அப்படின்னா நம்மளாம் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், நம்ம போகலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளாம் சேர்ந்து போகலாம். ஒரு செயலை நம்மளாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம போகலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? பாருங்கள், லெட்ஸ் கோ. அவ்வளோதான். நம்ம சமைக்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர். லெட்ஸ் குக். நம்ம சாப்பிடலாம். வெரி குட், சூப்பருங்க. லெட்ஸ் ஈட். நம்ம விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே. நம்ம பாடலாம், நம்ம ஓடலாம், நம்ம நடக்கலாம். எவ்வளோ சென்டென்ஸ் நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம எல்லாராலையுமே நல்லா பேச முடியும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே வெறுமனைக்கா உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டு போகாமல் உங்களை பேச வைக்கிறதுக்கு என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ நான் அதை தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உங்களை விடுறதா இல்லை. நீங்கள் சோர்ந்து போனாலும் நான் சோர்ந்து போகிறது கிடையாது. நான் சோர்ந்து போக மாட்டேன். தொடர்ந்து உங்களை விரட்டிகிட்டே இருப்பேன். உங்களை பேச வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேங்க. ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸை ப்ளீஸ் தயவு செய்து பேசிடுங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ஃபேன்லாம் ஸ்டில் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது ஸ்டில் வச்சு பேசணும். பாருங்களேன், அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். காலையில் 10 மணி ஆயிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டு வரான். நல்லா நான் தூங்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்டாமா, அவன் எங்கம்மா அப்படின்னு கேட்குறான். எப்போ அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்ஷனை இன்னும் அவன் செஞ்சிட்ருக்கிறான், அது முடியலை, அவன் செஞ்சு முடிக்கல அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். நல்லா கவனிங்க. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த ஸ்டில் வரும்போது இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அவர்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, அவங்க இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்கூலுக்கு வரல, இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தே ஆர் ஸ்டில்
பிளேயிங், அவங்க இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டில் எங்கே வரணும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் தான் ஸ்டில் வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் இன்னும் சமைச்சிட்டு இருக்கிறேன், எப்படி சொல்லுவேன் நான்? இந்த ஐ ஆம் ஸ்டில் குக்கிங். இங்கே பாருங்களேன், இங்கே ஸ்டில் எங்கே வந்திருக்குன்னு கவனிங்க. ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம். இந்த இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் எந்த சப்ஜெக்டில் வரும்? ஹீ, ஷீ, இட். இந்த ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட் வரும்? வி, யூ, தே. ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் எந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும்? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வரும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த 10 வேர்ட்ஸ் வச்சு நிறைய சென்டென்ஸ் உங்களால் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். உங்களுக்கு இதே மாதிரி 10 வேர்ட்ஸ் வச்சு தனித்தனியாக வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்க, வீடியோ நல்லா புரிஞ்சிருச்சா? தெளிவாக இருக்கா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓகேங்க, சூப்பருங்க. வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ ஃபைனலாக வீடியோ முடிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.